சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரம் வெல்ல முடியாது, தலைவனை வெல்ல முடியாது. இது வந்து ஒரு தமிழ் சினிமா கல்ட்டு படம், வேற லெவல். ஆக்சுவலாக இது படம் எப்படி இருந்துச்சுன்றதை விட செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரிப்பீட் ஒன்ஸ் மோர்லாம் போட்டு தேட்டர் ஓனர் கலக்கிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக செலிப்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக 1999 இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ வரைக்குமே சரி, இந்த படத்தை பீட் பண்ணுற வரைக்கும் ஒரு கமர்ஷியல் பேக்கடு படம் எந்த படமும் இன்ன வரைக்கும் வரல. தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படைப்பு இது. இந்த படத்தை பீட் பண்ணுறதுக்கு ஒரு படம், இப்போ ஒரு பாகுபலி அடுத்து இன்னொரு படம் வர்றது. ஆனால் அந்த படைப்பாக்கு மாதிரி ஒரு கமர்ஷியல் பேக்கடு மூவி எதுவுமே வரல இன்ன வரைக்குமே. அதனால் இந்த படம் ஒரு பொக்கிஷம். அதாவது ரஜினி இந்த படத்தை எடுத்து நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம். அடுத்து என்னோட பிள்ளைங்க, அவங்களோட பிள்ளைங்க கூட இந்த படத்தை பார்த்து, ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். எல்லாமே அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும். தேட்டரில் இப்போ நாங்களாம் அப்பயே 12 வாட்டி 10 வாட்டி பார்த்தாச்சு. டிவியில் ஒரு 60 வாட்டி 70 வாட்டி பார்த்தாச்சு. ஆனால் இப்போ புதுசாக 2K கிட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களாம். இன்னுமே நீலாம்பரிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கானுங்க. உள்ள நீலாம்பரிக்கு தான் சவுண்ட் அதிகமாக இருக்கு. நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. என்ன சூப்பர் சார். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. படையப்பா ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. ஆமாப்பா, படம் ரஜினி படம் செம, ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. செமையா இருந்ததுப்பா. அவங்களா சூப்பர் ஸ்டாரோட வெறியர்னால சின்ன வயசுல இருந்து ரஜினி படம் பார்க்காதனாலே கிடையாது. குழந்தைல பசங்களை கூட்டு போனோம், அவங்க எங்களை கூட்டு வராங்க. சூப்பர் சார் நேர்ல பார்த்து சொல்லணும்னு ஆசை. இது மூலியமா சொல்லுங்க. செம்ம செம்ம அதே வாய்ப்பு தான். படம் சூப்பரா இருந்தது. மன திருப்தியா இருந்தது. நல்லா ஒரே சிரிப்பு, கலகலப்பு, நல்லா இருந்தது. மறுபடியும் பார்க்கணுமா? நாளைக்கு வருவாங்களா? படம் சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா சீனும் ரிப்பீட்டடாக போட்டாங்க. சாங்லாம் நல்லா டான்ஸ் ஆடணும் எல்லாரும் முன்னாடி போய். நல்லா சூப்பராக இருந்துச்சு படம். தலைவர் அதே மாதிரி தான் படம். நாளைக்கு புக் ஆயிடுச்சு, நாளைக்கு வரோம் நாங்கள். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. படம் சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு தடவை கூட எத்தனை தடவை கூட பார்க்கலாம் படைப்பா படத்தை. சூப்பராக சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நேற்று ஒரு தடவை பார்த்து இன்னைக்கு ஒரு தடவை பார்த்தாச்சு. நல்லா கத்தி சூப்பர் வைப்பு. தேட்டரே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். உள்ள ரஜினி மேஷப்லாம் போட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக தெறிக்க விட்டாங்க, பேப்பர்லாம் பறக்க விட்டு செம்மையாக இருந்துச்சு. டான்ஸ்லாம் ஆடணும் அந்த சாங்குக்கு, செம்மையாக இருந்துச்சு. அதான் நீலாம்பரி வந்த சீன் தான், அந்த ஊஞ்சல் சீன் நல்லா இருந்துச்சு. 2 டைம்ஸ் போட்டாங்க உள்ள. சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் தம்பி கூப்பிடுறாங்க. தம்பி படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நேற்றே ஒரு தான் பார்த்தாச்சு படம். இப்போ பாடி வாங்கினதுக்கு ஆஃபீஸ் போயிட்டு ஷேட் அங்கே தான் நைட் ஷூட்டு முடிச்சுட்டு. ஸோ தலைவருக்கே எவ்வளோ எத்தனை தடவை பார்க்கலாம். தலைவர் எல்லா ரிலீஸ் படமும் பார்த்துருக்கேன். படைப்பா பார்க்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இப்போ அதையும் போட்டாங்க. எல்லா படம் தலைவர் மேஷப் போட்டாங்க. அந்த ஊஞ்சல் சீன் 3 தடவை போட்டாங்க. எல்லாம் தேட்டரே அதை விட கான்செப்ட் இருந்துச்சு, மூவி மாதிரியா இருந்துச்சு. எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். அந்த கிக்கி எழுதிய சாங் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி படம் வந்துருச்சு. ஆனால் திருப்பி நான் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்தது படம். ரொம்ப நல்லா திருப்பி ரீப்ளே பண்ணிலாம் போட்டு காட்டினாங்க சில சீன்ஸ்லாம். அதனால நல்லா இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ரஜினி சிங் சூப்பராக இருந்துச்சு. எப்பவுமே டிவியில் பார்க்குறத விட தேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் மாசாக பயங்கரமாக இருந்துச்சு. அதனால நல்லா இருந்தது படம். சூப்பராக இருந்துச்சு. நீலாம்பரி எனக்கு ரொம்ப ஃபேவரட். அவங்க கேரக்டர் அவங்க வரும்போது எனக்கு இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அவங்க கேரக்டர், ஹீரோயின், அதுக்கப்புறம் அவங்க கூட நடிச்சவங்க எல்லாருமே சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பயங்கர வைப்பா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த படத்தை. என்னதான் ஏஜ் ஆயிருந்தாலும் இந்த படத்துல அவர் பயங்கரமா பண்ணியிருக்காரு. இப்ப திருப்பி படையப்பா 2 வந்துச்சுன்னா கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாட்ஸ்லாம் இருக்கு. எதிர்பார்க்குறேன், பயங்கரமா எதிர்பார்க்குறேன். சூப்பரா இருந்துச்சு படம். லைக் சின்ன வயசுல படையப்பா பார்த்துருப்போம். ரொம்ப வருஷம் கழிச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது மாசா இருந்தது. எல்லாமே ரஜினி ஃபேன்ஸ். ஸோ ரஜினியோட தீவிர ரசிகர். ஸோ எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சீன், அந்த ஊஞ்சல் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இன்ட்ரோ சாங், அப்புறம் அவரோட பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. செம்மையா இருந்தது. வாவ். அண்ட் லைக் ரஜினி இஸ் இர்ரிப்ளேசபிள். ரஜினிக்கு அவர் மட்டும்தான். ஸோ இதே மாதிரி ரஜினியோட எல்லா பழைய படங்களும் ரீரிலீஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வாவ். லைக் ரம்யா கிருஷ்ணனும் சரி ரஜினி சார் ரெண்டும் ஈக்குவலான ரோல்ஸ்ன்னு தான் சொல்லணும். நீலாம்பரி இல்லைன்னா இந்த படம் இல்லைன்னு ரஜினி சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது எல்லாரோட ஆக்டிங்குமே. செம்மையா. சௌந்தர்யா எவ்வளோ பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். இஸ் ஸோ பியூட்டிஃபுல். படமும் நல்லா இருந்துச்சு, செலவு நல்லா இருந்துச்சு, பாட்டு எல்லாமே. ஆமா, சீன் 2 தடவை போட்டாங்க. ஊஞ்சல் சீன், அதுக்கப்புறம் மேஷப் போட்டாங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது.
செம்ம. ப்ளீஸ் கண்டிப்பா எல்லாருமே படையப்பா படத்துக்கு வாங்க. நல்லா இருந்தது. ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷம் முன்னாடி வந்த படம் நல்லா தான் தலைவர் வந்தது. அதே வைப் அதே ஆரா. எப்பவுமே நம்ம தலைவர் தான். சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரம் வெல்ல முடியாது, தலைவரை வெல்ல முடியாது. அவ்வளோதான். எல்லாமே மஜா தான் தலைவா. அது நம்ம சின்ன வயசுல நம்ம பார்க்காத ஒரு ஃபீல் பண்ணது வந்து இப்போ நடவத்தின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தலைவர் ஆறா காந்த் தான் அவர் எப்பவுமே. அந்த ஊஞ்சல் சீனை வந்து ஒரு 4-5 வாட்டி போட்டாங்க. அப்புறம் மேஷப்லாம் நடந்தது. நல்லா இருந்தது. நல்லா படம் வைப் தான். ஃபுல் வைப் தான். உள்ள போனீங்கன்னா ஜாலியாக கத்திட்டு வெளியே வரலாம். அவ்வளோதான். நீலாம்பரி சூப்பராக இருந்தாங்க ஆண்டி. இன்னும் கூட நல்லா இருக்காங்க ஆண்டி. நல்லா போய் என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே மஜா. எல்லா குடும்பத்தோட போய் பார்க்கலாம். நல்ல படம். நல்லா ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் கொண்டு எடுத்துருவாங்க. எல்லா குடும்பத்தோட வந்து பாருங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசுலேருந்தே தலைவர் ஃபேனு. ரொம்ப நான் வந்து 1998 99 படம் ரிலீஸ் ஆச்சு. எனக்கெல்லாம் ட்ரீம் இதை தேட்டரில் பார்த்தணுன்ட்டு. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக அந்த ஊஞ்சல் சீன்லாம் ஒரு 3-4 வாட்டி ரிப்பீட் போட்டாங்க. அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. ஒன்ஸ் மோர் வந்து சாங்ஸ்க்கெலாம் போட்டு கேள்விப்பட்டிருக்கேன். பட் கமலால் அட்டகாசம் பண்ணிட்டாங்க. தொண்டையே போச்சு ஆக்சுவலாக. அண்ட் இன்னும் ஒன்று மெயினாக சொல்லணும், மிச்சம் எல்லாருக்கும் ஃபேன்ஸ் தான். இப்போ விஜய், அஜித் எல்லாருக்கும் ஃபேன்ஸ் தான். ஆனால் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் தலைவர் தான். தலைவர் மோஸ்ட் குறவே இல்லை. தரோண்ணா சூப்பர் சார். நல்லா இருந்துச்சு. செம வைபா இருந்துச்சு படம். படையப்பா சூப்பர் ஸ்டார் ஃபேன். எங்க ஃப்ரெண்ட் சூப்பர் ஸ்டார் ஃபேன். அதனால படையப்பா செம எபிக்கா இருந்துச்சு. வில்லனிசம் வேற லெவல். அந்த மாதிரி கேரக்டர் வந்து இந்த டைம்ல எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனா வந்து அவங்க 1999 அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. அதனால வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ரிலீவ் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப எல்லாமே ஜென்ஸ் வச்சு தான் எடுக்கிறாங்க, லேடிஸ் வச்சு அது எடுக்கிறது இல்லை. ஸோ நீலாம்பரி மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி திரும்பியும் எடுத்தா நல்லா இருக்கும். படையப்பா 2 கூட ரஜினி சார் சொல்லியிருக்காரு வரும்னு சொல்லிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மஜாகுதா படம். தலைவரே மஜாகிறாரு. படம் நல்லா இருந்துச்சு. அந்த ஊஞ்சல் சீன் இருக்கும்ல, அந்த ஐகானிக் சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஸ் யூஷுவல். ஸோ இது வந்து சின்ன வயசுல நான் தேட்டர் போயிருக்கேன். அப்போ நான் வந்து இவ்வளோ வைபா பார்த்தேனான்னு எனக்கு தெரியல. பட் வந்து ரீவிசிட் பண்றப்போ செம்மையா இருந்துச்சு. அவர் யங் சூப்பர் ஸ்டார் தான். அதுதான் செம்ம. ஆக்சுவலி நாங்கள் வந்ததே நீலாம்பரிக்காக தான். செம்ம ஆக்டிங், பெஸ்ட் வில்லன் இந்த தமிழ் சினிமாவில். நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கு ப்ரோ படம். ஆனால் இந்த படத்தை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பேருக்கு தான் ரீரிலீஸ். எனக்கு வந்து புதுசாக தான் இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இந்த படத்தை வந்து இப்போ வந்து இதை 4Kல எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து சூப்பராகவே இருந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. நம்ம தேட்டர் ஓனர் விஷ்ணு அவர் வந்து ஒன்ஸ் மோர் போட்டார் அந்த சீனு. அப்புறம் வந்து மேஷப்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டோட பசங்களோட என்ஜாய் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அதெல்லாம் சூப்பராக தான் ப்ரோ இருக்குது. இந்த படத்தில் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். நீலாம்பரி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் வந்து சூப்பராகவே இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் இது சூட் ஆகிற ஒரு படம் தான். எல்லோரும் வந்து பாருங்கள். ஹாப்பி பர்த்டே ரஜினிகாந்த். அவருக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். The one and only superstar. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. படையப்பா ரீரிலீஸ் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது படம் பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப 1999 நடந்த படம் இது. அப்போது பார்க்கும்போது கூட அதே பூஸ்பம்ஸோட தான் இப்பயும் எல்லாம் தேட்டரில் எல்லாம் ரிவ்யூஸ்லாம் சூப்பராக பார்க்குறாங்க. படம் வந்து ரொம்ப மாசாக அப்படியே மெகா ஹிட் கிளாஸாக இருக்குது படம். திரும்ப பழைய படம் பார்த்த மாதிரி ஃபீலே இல்லை. திரும்ப புது படம் பார்த்த ஃபீல் தான் இருந்தது. படம் எந்த டைம் வேணால் பார்க்கலாம். அகைன் ஒன் மோர் ஷோ வேறு நான் போகிறேன், டிக்கெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்டு, அது வேறு போகணும். அதனால் சீன் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் அந்த ஊஞ்சல் சீன்லாம் பயங்கரமாக இருந்தது பார்க்கறதுக்கு, படம் பார்க்குறது. ஸோ சூப்பராக இருந்தது, கிளாஸாக இருந்தது. சூப்பராக இருந்தது. தேட்டரில், கமலா தேட்டரில் செம்மையாக திரும்ப ஒன்ஸ் மோர் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரஜினியோட மாஷப் போட்டாங்க. அதெல்லாம் தேட்டரில் தெரிக்குது. எல்லாம் பேப்பர் சீட்டு தான் கிளிக்கல, இதெல்லாம் பேப்பர்லாம் கீச்சு பங்கம் பண்ணிட்டாங்க. பக்கம்லாம் கத்திக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு படம். ரஜினி வந்தாலே பிடிக்கும் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. போட்டுனே இருக்காரு, அடிக்கடி போட்டுனே இருக்காரு ஒன்ஸ் மோர். நல்லா இருக்கு, தாராளமாக என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. மேஷப் போட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். நிறைய என்ஜாய் பண்ணோம். நிறைய அந்த மாஷப்லாம் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. மேஷப்லாம் நல்லா இருந்துச்சு. சீனே ஏதோ 2 வாட்டி போட்டேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஏதோ ஒரே சீனை 2 வாட்டி போட்டேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்.